சும்மா லைட்டாக இப்படி லெஃப்ட்டு அப்புறம் ரைட்டு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் அப்படியே அசைச்சு ஓட்டுறேன். அதுக்கே பாருங்களேன் அது எந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னு. செம்மையாக இருக்குங்க வண்டி வந்து. அப்படியே ஃப்ரண்ட்டுலாம் ஏசி, சைடு ஏசி, அப்புறம் பின்னாடி இருக்கிற பேசஞ்சருக்கு மேலே வச்சுருப்பாங்களே அந்தமாரி ஏசி. அப்புறம் பேக் டோரில் பின்னாடி என்ன வருதான்னு பார்க்குறது சென்டரில் ஒரு கண்ணாடி மாரி வச்சுக்கிறாங்க. அப்புறமேட்டா வந்து மேப் காட்டுற போர்டு வந்து அந்த என்னன்னு சொல்லுவாங்க, மானிட்டரா இல்லை எல்இடியா, ஐயோ சரியாக தெரிய மாட்டேங்குது. நம்ம டிவின்னு வச்சுப்போம், அந்த டிவி தான் வந்து அந்த இடத்துல வச்சுக்கிறாங்க. படம் பார்க்கலான்னு தான் பார்த்தேன். கடைசியில் பார்த்தா மேப் அதில் தான் காட்டுது, அதனால் படம் பார்க்க முடியவில்லை. பரவாயில்லைங்க, என்னை கார் ஓட்ட சொன்னால் உனக்கு படம் பார்க்கறது தான் ஒரு கேடா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு வந்து மனசில் வந்து கேட்குது. இருந்தாலும் பரவாயில்லை, மன்னித்து விடுங்கள். அறியாத பிள்ளை ஏதோ தெரியாமல் கேட்டுவிட்டேன். அப்புறமேட்டா சைடில் வந்து எவனோ ஒருத்தன் வந்து காரை வந்து டச் பண்ணிட்டான். எனக்கு சுருன்னு கோவம் வந்துச்சு. என்னடான்னு சொல்லிட்டு எவனாதுன்னு சொல்லி சைடு மிரரில் பார்த்தா தான் தெரியுது நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே போலீஸ்கார். முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும், இல்லைனா திரும்பவும் கேஸை போட்டு உட்கார வச்சிருவாங்க.